சத்தியத்துக்கு போறதுக்கு முன்பதாக தலைகளை வணங்கி கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கொண்டு வந்து இங்க சேர்த்தாருல்ல, அவரோட வார்த்தையை கேட்கறதுக்கு, அவரோட காரியங்களை தியானிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது புதிய நாளாவே கொடுத்துருக்கிறாரு. ஆமீன். ஆபுக்குள்ள வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய நாளா இருக்குது. அவரோட கிருபைகள் ஒவ்வொரு காலையும், அந்த ஃபாதர் புக்மன்ஸ் ஒரு பாட்டு படிச்சிருப்பாருல்ல, உம் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு காலை பொழுதுல வந்து உங்களுக்கு புதிதா அவரோட இரக்கம், அவரோட அன்பு, மாறாத அந்த அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதை நினைத்து நம்ம நன்றி செலுத்துவோம். எல்லாரும் தலைகளை வணங்கி கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்குள்ளாரே நீங்க வந்து அந்நிய பாஷை பேசுங்க. தேவனை கொஞ்ச நேரம் துதிங்க. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ரிபா குரியா குரியா ரிபா குரியா. தேவனை கம்பீரமாய் பாடு, என் தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் மூதுங்களே, இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் மூதுங்களே, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீக்கலாக்கியே, தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீக்கலாக்கியே, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, இஸ்ரவேலின் தேவன் அல்லவோ, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, இஸ்ரவேலின் தேவன் அல்லவோ, இயேசு கிறிஸ்து அவர் அல்லவோ. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அநேக பிரச்சனைகள் இருந்து எங்களை ரட்சிக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. இன்றைய காலை பொழுதுல உங்களுடைய வார்த்தையை பேசுறதுக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவர், இந்த காலை வேளையில நீங்க என்ன பேச வந்தீங்களோ உங்களுக்கு நான் வழி விட்டுட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என் நாவை நீங்க பயன்படுத்துறீங்க ஆண்டவரே. பேசுகிறது நான் அல்ல, என்னை மறைத்து நீர் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நீங்க 3 பேரும் இங்க உலாவிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க இந்த நேரத்தை எடுத்து ஜனங்களுக்கு என்ன பேசணுமோ ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஆவிக்குரிய செவிகள், அவர்களுடைய ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய சிந்தனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கண்ட காரியத்தினால கட்டி வைத்திருக்கிற பிசாசுகளோட கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நிர்மூலப்படுத்துகிறேன். பரலோக அக்கினி இப்பொழுதே இறங்கி வந்து இந்த பொல்லாத ஆவிகளை சுட்டி எரித்து சாம்பலாக்கினதுக்காக நன்றி. அந்த சாம்பல் மீது நடந்தே ஆண்டவரை ஜெயம் கொண்டு உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய ஆண்டவரை ஆவிக்குரிய செவிகளுக்குள்ளாக ஏற்றி, ஆவிக்குரிய இருதயங்களுக்குள்ளாக ஏற்றி ஆண்டவரை உம்முடைய வார்த்தையில் நாங்கள் களி கூறும்படிக்கு ஆண்டவரை இந்த நாளை முற்றிலுமாக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என்னை மறைத்து நீங்க பேசுங்க. யாரும் ஜெவின் பேசுறாருன்னு பார்க்காத, ஜெவினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை காது கொடுத்து ஆண்டவரை கேட்கும்படிக்கு இவர்கள் செவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் திறந்தருளினதுக்காக நன்றி. இந்த நேரத்தை முற்றிலுமாக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கு வழியை விட்டு ஆண்டவரை இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். நீரே ஆண்டவரே இந்த சத்தியத்தின் இறுதி வரை ஜனங்களை நடத்தும். ஏன்னா நீதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen. Amen. சரி, ஆமீன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியாக கடவுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்போ சொல்றோம்? After prayer finish.
பிரேயரை முடிக்கும் போது ஆமேன்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் தானே. ஸோ இன்னைக்கு நான் பேசிட்டே வரும் பொழுது இந்த ஆமீன் குறித்தும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்குவேன். ஸோ அதனாலதான் நான் கேட்டேன் ஆமீன் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. சரியா? சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எடுத்த காரியம் வந்து, ஸோ இந்த லாசருவும் இயேசுவோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? லாசரு செத்து போயிடுவாரு, இயேசு எழுப்ப போவாரு, அந்த கதை யாருக்கு தெரியும்? ஸோ ஓகே, உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? உங்களுக்கு ஓகே, ஆண்டி உங்களுக்கு தெரியுமா? ஓகே, ஸோ ஓகே, நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஒரு கதை வடிவத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ யோவான் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 44வது வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சம்பவம் வந்து அதுல இருக்கு. ஜான் chapter 11 verse 1 to 44. ஓகே, சோ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கோர்வையா படிச்சு முடிச்சிருங்க. யோவான்ல இருந்து யோவான் 11:1 44வது வசனம் வரைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, 1ல இருந்து ஒரு நம்ம வந்து ஒரு 5 வசனமா போவோமே. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைல பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா நான் கதையை வழித்து சொல்றதுனால அப்ப நிப்பாடி நம்ம படிப்போம். ஓகே, இங்க என்ன நடக்குதுனாக்கா, லாசரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப சீக்கா இருக்கிறாரா, படுத்த படுக்கையா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில, படுத்த படுக்கையா இருக்கிறாரு. சோ அவர் யாருன்னா, அவங்க அக்கா யாருன்னா அப்படின்னு வந்து பைபிள் வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. ஓகே, சோ யோவான் வந்து ஒரு ஒரு அறிமுகப்படுத்துறாரு. சோ இந்த லாசரு யாருன்னா, இயேசு ஒரு வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து தைலத்தை உடைச்சி அவர் காலை கழுவுவாங்கல்ல, தன்னோட முடியல அப்புறம் கண்ணீர் சிந்தி கால் கழுவுவாங்கல்ல, அவங்களுடைய தம்பி அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஓகே, சோ அந்த லேடியோட தம்பி தான் இது அப்படின்னு சொல்றாங்க அந்த சீக் படுத்தவர் வந்து. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தார். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஓகே, சோ இப்ப இங்க என்ன நடக்குதுனாக்கா, இந்த இயேசுவோட காலை தொடச்சி கழுவுனாங்கல்ல, அவங்களுக்கு இன்னொரு அக்கா இருக்காங்க, மார்த்தா அப்படின்னு. நீங்க அக்கா உங்களோட சிஸ்டர்னு வச்சுக்கோமே, சோ அவங்களோட அம்மா. ஓகே, சோ மார்த்தான்னு ஒரு பெரிய அக்கா இருக்கிறாங்க, 2வது வந்து மேரி, 3வது வந்து லாசரஸ். ஓகே, சோ இந்த தம்பி சீக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தம்பி இருக்குதா? பை தி வே, தம்பி இருக்கிறாங்களா? இறந்துட்டாங்க. ஓகே, சோ இருந்திருக்கு. சோ ஓகே, சேஃப். ஏன்னா நான் வந்து இப்படி இயல்பா உங்களுக்கு எடுத்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, சோ தம்பி சீக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க? ஜீசஸ்க்கு வந்து செய்தி அனுப்புறாங்க. தம்பி சீக்கா இருக்கும் போதே, சீக்கு படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, ஆண்டவரே லாசரு சீக்கா இருக்கிறான். ஏன்னா இயேசு வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவாரு. பெத்தனி என்னும் ஊர்ல தான் இவங்க இருக்கிறாங்க. சோ பெத்தனிக்கும் ஜெருசலமுக்கும் வந்து 5 கிலோமீட்டர். ஜெருசலம் வந்து எங்கனாக்கா இயேசுவை சிலுவையில அடிச்ச இடம். ஓகே, சோ இயேசு வந்து ஜெருசலமுக்கு போய் தான் அவர் வந்து அந்த சிலுவை காரியத்தை வந்து நிறைவேற்றணும். சோ அப்ப வந்து இந்த பெத்தனிக்கு வந்து அங்க ஊழியத்துக்கு வரும்போது அவரு எப்போதும் இவங்க வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் வந்து ஓகே ஒரு பாஸ்டர் வந்து அப்படியே உட்காந்துட்டு போற மாதிரி. ஓகே, சோ அதனாலதான் இவங்க சொல்றாங்க, போதகரே, ஆண்டவரே, எங்களோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புறாங்க ஜீசஸ்க்கு. ஓகே, கண்டினியூ. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, இப்ப நார்மலா இப்ப நீங்க யார்ட்டையாவது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தலை நீட்டுனீங்கன்னா, வியாதியா இருக்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தலை நீட்டினீங்கன்னா பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? சரி வாங்கம்மா அப்படின்னு ஒரு எண்ணெய் எடுத்து கையில போட்டு தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. ஆனா இயேசு வந்து இங்க அந்த செய்தி வந்து அவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டோன்னே, அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த செய்தி வந்து அவர்கிட்ட சேர்ந்தோன்னே
இயேசு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, திருப்பி அதை படிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, இங்க வியாதின்னு போட்டிருக்கு, ஆனா மரணம் இன்னும் நடக்கல. உங்களுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனா ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு கொண்டு போற வியாதி தான், பட் மரணம் அங்க நடக்காது. யார் நடக்காதுன்னா, தேவனுடைய குமாரன் யார் என்பதை தெரியறதுக்காக தான் இந்த சிக்னஸ் வந்திருக்கு, இந்த 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 நோய் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அநேக நேரங்கள்ல நம்மளும் நோய் படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், நோய் படுக்கிறோம், எந்திரிக்கிறோம். ஓகே. போன வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு போனான்ல, அதோட எனக்கு டைரியா ஆரம்பிச்சிருச்சு. வயித்தால ஒரு 5-6 நாளா எனக்கு சரியான வயித்தால போய்கிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 20 வாட்டி கிட்டலாம் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா போக நம்ம சாப்பிட்றோம், அந்த சத்துலாம் போயிருது இல்லை. ஸோ அப்போ ரொம்ப எனக்கு அப்படியே தூங்கி போயிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வியாதி வரும்போது நம்ம என்னைக்காச்சும் நினைச்சிருக்கிறோமா, இந்த வியாதி எனக்கு வந்திருக்கிற இந்த சீக்கு வந்து கடவுளோட மகிமையை வெளிப்படுத்த போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோமா? இல்ல வியாதி வந்துட்டோன்னு சோர்ந்து போயிருவோம். நம்ம சாதாரணமான ஜனங்க தானே, நம்ம சாதாரணமான மக்கள் தானே. ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு வியாதி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருவோம். வியாதி வந்தா காரியம் வந்து நம்ம மனசுல வந்து என்ன நம்மளுக்கு தோணும்னா, ஓகே நாளைக்கு டாக்டரை பார்க்க போயிடலாம், சரி நாளைக்கு டாக்டரை பார்க்க போயிடலாம் அப்படின்னு. ஓகே. பட் ஜீசஸ் இங்க வியாதி, ஒருத்தனுக்கு வியாதின்னு கேள்விப்பட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே இது வியாதி கிடையாது, இது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துற நாள். இந்த வியாதி வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போதான். உங்களுக்கு புரியுதா? வியாதி ஒரு மனுஷனை சாவடிச்சிடும், வியாதி ஒரு மனுஷனை பலவீனப்படுத்திடும், வியாதி ஒரு மனுஷனை அவன் இயல்பா செய்யக்கூடிய காரியங்கள்ல இருந்து அவனை ஓய்வு எடுக்க வச்சிடும். கரெக்டா? சோ இங்க ஜீசஸ் வந்து அவரோட திங்கிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த வியாதி வந்திருக்கு, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க வியாதி வந்திருக்கு, பிரதர் வந்து சீக்கா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இது சீக் இல்ல, இது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போறது. இது சீக்கு மரணம் வரைக்கும் போவாது, போவோம் பை ரைட் போவோம், பட் ஆனா போவாது. தேவனுடைய குமாரனுடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து அந்த மைண்ட் செட்டை எப்படி அந்த 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 வியாதின்ற அந்த துக்க செய்தியை வந்து அவர் எப்படி வந்து அவர் வந்து ஒரு களிப்பான செய்தியா வந்து அவர் எடுத்துக்கிறாருன்றதை நீங்க பாருங்க. ஓகே. ஸோ அநேக நேரங்கள்ல நம்மளோட மைண்ட் செட் வந்து வியாதி வந்தோடனே நம்ம சோர்ந்து போய் குறுகி போய் ஒரு ஓரத்துல நம்ம உட்காந்துடுறோம். ஆனாலும் நம்மை படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் அவர் வந்து வியாதின்றது அவருக்கு வந்து என்னன்னாக்கா கச்சாங்குட்டி, அவருக்கு வந்து சப்பமேட்ரு அப்படின்றாரு. சும்மா நான் இயல்பான தமிழ்ல சொல்லணும்னா, இது சப்பமேட்ரு இது ஒன்றும் இல்லை அப்படின்ற அப்படி ஜீசஸ் வந்து சொல்றாரு. ஒருவேளை இது இயல்பான தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னாக்கா, ஓகே லாசருக்கு சீக்கா இது ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டுனா அவர் பேசுறாரு. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரன் இடத்திலும் லாசரின் இடத்திலும் அன்பாய் இருந்தார். அவள் வியாதியை இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதியாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். பாருங்க, அவருக்கு டெலிகிராம் அனுப்புறாங்க ஜீசஸ்க்கு. ஜீசஸ் பிரதர் இஸ் வெரி சிக், தம்பி உடம்பு முடியல, சீக்கிரம் வாங்க அப்படின்றோன்னே ஜீசஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஜீசஸை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, ஜீசஸ் வந்து இந்த ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணாராம், ரொம்ப விரும்பினாரா அந்த குடும்பத்தை. அதாவது மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க 3 பேர்த்த ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணாரா. கரெக்ட் தானே? நீங்க அப்படிதானே படிச்சீங்க. He loved them so much. இன்னைக்கு தேவன் நம்மளையும் நேசிக்கிறேன்னு சொல்லி தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த உறுதி நம்மளுக்குள்ள இருக்குதுன்னு, நம்மளை நேசிக்கிறதுனால தானே நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கிறோம், நம்ம நேசிக்கிறதுனால தானே நம்ம இங்க வந்து உட்காந்துருக்கிறோம். ஆமென். சோ அப்ப ஜீசஸ் அவங்க ரொம்ப நேசித்ததின் நிமித்தம் என்ன பண்ணாரா, இன்னும் 2 நாள் அங்கேயே டயராப்பட்டாராம். அதாவது தந்தி வந்தோடனே அவன் அடிச்சுட்டு போராடிட்டு கிளம்புவான். ஆனா ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு, இன்னும் 2 நாள் லேட் ஆகுது. ஆமீன். அநேக நேரங்கள்ல ஆண்டவருடைய அன்பு நம்மளுக்கு புரியாது.
நம்ம கேட்போம், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில இது மாதிரி நடக்குது, ஏன் என்ற கேள்வி நம்மளுக்கு ரொம்ப வரும். அதே நேரத்துல இப்ப மார்த்தாலும் மரியாளும் என்ன பண்றாங்கன்னா தந்தி அனுப்புறாங்க. இதே மாதிரி நம்ம எத்தனை பேர்த்துக்கு நம்ம தந்தி அனுப்பி உதவி கேட்போம். நம்ம அநேக காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எனக்கு வேலை தேடி கொடுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கையில காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு அநேக தேவைகள் வியாதிகள் நம்மளுக்கு வரும்போது ஏதாவது ஒரு மனுஷன் நம்ம ஞாபகத்துக்கு வருவான். இது மனித இயல்பு. ஓகே, ஸோ அப்ப ஜீசஸுக்கு வேகமா தந்தி அனுப்புனா அவர் என்ன பண்றாரு, இன்னும் 2 நாள் டிலே ஆகுறாரு. 2 நாள் டிலே ஆகிட்டு என்ன சொல்றாருன்னா சீஷர்கிட்ட வாங்க நம்ம திருப்பி அந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்றது. சரி, கண்டினியூ பண்ணுங்க. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்போது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஆமென். பாருங்க, ஜீசஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா சீஷருங்க கிட்ட, வாங்க நம்ம போலாம், அங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷருங்களா என்ன சொல்றாங்கன்னா, ரவி நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நம்ம அங்கதான் போனோம், அங்க என்ன பண்ணிச்சுன்னா உங்களுக்கும் அங்க உள்ள மத தலைவர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா அவனுங்க கல் விட்டு அடிச்சு ஒரு சாவடிக்கிறதுக்கு தானே பார்த்தாருங்க, திருப்பி நம்ம அதே இடத்துக்கு போறோமே அப்படின்றாங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஒருத்தனுக்கு 12 மணி நேரம் இருக்கு, 12 மணி நேரம் நீ வெளிச்சத்தை பார்ப்ப, 12 மணி நேரம் நீ இருட்டை பார்ப்ப, வெளிச்சத்தை பார்க்கும் போதே நீ வேலை செஞ்சிடணும் அப்படின்னு ஜீசஸ் இவங்களுக்கு என்னவா எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, நான் இங்க இருக்கிறேன் ஸ்டீல், நான் உங்க கூட தான் ஸ்டீல் இருக்கிறேன், நான் தான் வெளிச்சம். ஜீசஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அவர் தான் வெளிச்சம், உலகத்தின் ஒளி அவர் தான். ஸோ அவர் என்ன சொல்றேன்னா, வெளிச்சம் இங்க இருக்குது, வெளிச்சம் இருக்கும் போதே வெளிச்சத்திலேயே வேலை செஞ்சிடணும். ஓகே, ஏன்னா நீங்க 3.5 வருஷம் என் கூட இருக்கிறீங்க, என் கூட டிராவல் பண்றீங்க சீஷர்கள். ஓகே, டிராவல் பண்றீங்க, லைக் நான் டிலே பண்ணி போறது உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்றேன்றது நீங்க கூர்ந்து கவனிக்கவே இல்லை. ஸோ அதனாலதான் நீங்க திருப்பி நம்ம அங்க போகணுமா, அடி வாங்கணுமா அப்படின்னு கேட்கறானுங்க ஜீசஸ் கிட்ட. உங்க பின்னாடி நாங்க வந்திருக்கோம், அப்ப எங்களையும் சேர்த்து நீங்க அடி வாங்க வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறானுங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு, ஏய் தம்பி, இத்தனை மணி நேரம் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றாரு, தைரியம் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, லாசரஸ், அவங்களுக்கு புரியலையா அந்த மாதிரிலாம் பேசுறது, இந்த மாதிரி கோர்வையா பேசுறதுலாம் புரியல. அப்ப சொல்றாரு, லாசரஸ் செத்துட்டான்டா, நம்ம இப்ப அங்க போனோம், ஓகே, நான் போயிட்டு அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாசரஸ் தூங்கிட்டாரு போல இருக்கு, ஏன்னா நித்திரை அடைஞ்சிட்டான் அப்படின்னு போட்டிருக்க வேதத்துல. நித்திரை அடைஞ்சதுன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு அதுக்கு. இவனுங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் என்னன்னா, ஓ தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருந்தா நல்லது தானே, ஸோ கொஞ்சம் பெட்டர் ஆகும், ஏன்னா சீக்கிரம் இருக்கான்னு முதலே தந்தி வந்துருச்சு, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தானா நல்லா ஆகும், உடம்பு நல்லா ஆகும் அப்படின்னு இவனுங்க ஜெனரலா யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்ற நித்திரை அடைஞ்சது வேற. அநேக நேரங்கள்ல இப்படிதான் நம்ம வேத வசனத்தை புரிஞ்சுக்கிறோம், இப்படிதான் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அநேக நேரத்துல ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் போது மனிதனோட அந்த சிந்தனையினால அந்த காரியத்தை அப்படி டக்குன்னு அப்படி கிராப் பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? நம்ம இன்னைக்குமே இந்த பதட்டமான இன்னைக்கு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, அவன் சீக்கா இருக்கிறான் தானே தந்தி வந்துச்சு, இவர் 2 நாள் டிலே ஆக்கணும்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவன் செத்துட்டான். மனுஷன் அந்த பக்கத்து கால் வைக்கவே இல்லை. அவர் உறுதியா சொல்றாரு, ஓகே அவன் செத்துட்டான், நான் அவனை எழுப்ப போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இவனுக்கு அந்த விஷயத்தையாச்சும் யோசிச்சிருக்கணும், என்ன சீக்கா இருக்கான்னு அது கேட்டிருக்கலாம். ஆண்டவர் சீக்கா இருக்காரு தானே தந்தி வந்துச்சு, நீங்க என்ன செத்து போயிட்டான்னு சொல்றீங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டுருந்தா அவர் வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா இவனுக்கு கேட்ட கேள்வி என்னது, தூங்குறானா விட்டுருங்களேன், என்னது இங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்குற மனுஷனை, நம்ம இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போவோம் அப்படின்னு இவனுங்க சொல்றானுங்க. சரியா? ஸோ கண்டினியூ பண்ணுங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே ராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது எது ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஓகே, திருப்பி அந்த வசனத்தை படிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஓகே, அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பேசிக்கிறாங்க. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ், ஓகே இது ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்க 3 வருஷம் என் கூட இருந்து நீங்க ஒண்ணுமே கத்துக்கல, இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு, நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இப்போ உங்களுக்கு புரியணும்னு, நான் அங்க இல்லாம போனது ரொம்ப நல்லது. இப்ப நான் செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்க எனக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவீங்க. இந்த 3 வருஷம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து நோ யூஸ். ஸோ நான் இப்ப அங்க போய் ஒரு காரியத்தை செய்ய போறேன் பாரு. ஸோ இது என்ன பண்ணோம்னா உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். புரியுதுங்களா? விசுவாசத்தை கூடியாக்கும். ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுங்க. அப்போது தீதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் வாருங்கள் என்றார். ஓகே, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். ஓகே, பாருங்க, இயேசுவோட சீசர்ல ஒருத்தன் பேரு தோமா. இந்த தோமா யாருன்னா, அவர் தான் இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி இந்தியாவில் இன்னைக்கு இயேசு ஆலயம், தேவசபை அப்படிலாம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இவர் தான், இயேசுவோட ஒரு சீஷர். ஓகே, இந்த 12 பேர்ல ஒருத்தர். ஓகே, ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, வாங்க வாங்க அழிவாங்க ஒரு முன்னாடி அப்படின்னு அவரு ஜீசஸ் பின்னாடி ஏதோ இவனுங்க ஜீசஸ் ஏதோ போயிட்டு அது செய்ய போறாரு, இது செய்ய போறாரு, பின்னாடி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஜீசஸ் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவனுங்க கிடையாது. நம்மள மாதிரி ஜனங்க தான் அவங்க, நம்மள மாதிரி மக்களுங்க தான். சரி, ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை போய் செய்யின்னு சொல்லும் போது, சரி ஐயோ torture-ஆ இருக்கு, சரி நம்ம போய் செய்வோம் அப்படின்னு அந்த குரூப், புரியுதுங்களா? அந்த மாதிரி குரூப் உள்ள ஜனங்க தான் அவங்க பெருசா ஒன்னும் அப்படியே ஜீசஸ் பின்னாடி பக்தியா கையை தூக்கி ஹalleluya அப்படின்னு இல்ல. சோ அவன் சொல்றான், சரி வாங்க, இவர் கூப்பிடுறாரு, இவர் டீச்சரா போயிட்டாரு, சரி பின்னாடி போனாலும் சரியில்லை, சரி வாங்க போய் அடி வாங்கி சாவும் அவர் கூடிய அப்படின்ட்டு. அங்க ஜீசஸ் அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க வீட்டுக்கு இன்னும் போல, அந்த டவுன்ல, அதாவது அந்த இடத்துல கால் வச்ச உடனே, இப்ப மெகாரியான்னு வச்சுக்கோமே, மெகாரியால கால் வச்ச உடனே அவன் செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ஓகே, ஏன் 4 நாள்னு உங்களுக்கு தெரியுமா? 4 நாள்னா என்ன அர்த்தம்? 4 நாள் 4 days. ஓகே, பாருங்க, நம்ம கூட ஒரு பாட்டு படிப்போம், 4 நாளாயிற்று நாரும் என்றார், நம்பிக்கை வீணாதே அவன் பீழைப்பான் என்றார். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஸோ அது ஒரு பழைய பாட்டு, அது நல்ல பாட்டு. ஓகே, ஸோ 4 நாள் ஆச்சு அங்க ஏன் இந்த 4 நாள் அப்படின்றது நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். ஏன் டிலே பண்ணணும்? சீக்கா இருக்கும் போதே போய் ஜெபிச்சுட்டாலும் நல்லது இல்லையா? ஆமா தானே? சீக்கா இருக்கும் போதே போய் ஜெபிச்சு எழுப்புறது ஈஸியா, செத்து போய் 4 நாள் ஆயிட்டோன்னா போய் எழுப்புறது ஈஸியா? எது சுலபமான காரியம்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க ஆண்டி. 4 நாள் கழிச்சு, செத்து போய் 4 நாள் கழிச்சு போய் ஒருத்தரை எழுப்பி கூட்டிட்டு வர்றது ஈஸியான காரியமா, இல்ல சீக்கா இருக்கும் போது போய் ப்ரே பண்ணி நல்லா இருக்கிறது ஈஸியான காரியமா? சொல்லுங்க. சீக்கா இருக்கும் போது. ஆமா தானே? நம்ம லாஜிக்லாம் பேசுவோம்ல, லாஜிக் நம்ம இப்படி செய்யணும்ல, இதான் கரெக்டான மெத்தடு, நம்ம வேற மெத்தட்ல போய் செஞ்சா அது வேற மாதிரி போய் முடியும். இதான் மனுஷனோட மூளை. நம்மளோட மூளை இருக்குல்ல, நம்மளோட மூளை எப்படியாப்பட்ட மூளைனா, கடவுளோட வேலைகள் அனைத்தையும் கேள்வி கேட்கிற, சேலஞ்ச் பண்ற மூளை. புரியுதா என்ன சொல்றேன்னு? எப்போதுமே சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் நம்ம மூளை. எது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, அதே தான் போயிட்டு இருக்கோம் மண்டையில. ஓகே, ஸோ 4 நாள் ஆச்சு, அப்பதான் போய் காலையை விற்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க.
பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஓகே, ஸ்டாப். சோ 4 நாள், ஏன் 4 நாள்னா பாருங்க, ஒரு மனுஷன் செத்து போய், இந்த யூதர்களோட நம்பிக்கை வந்து என்னன்னா, ஒரு மனுஷன் செத்து போய் 3 நாள் வந்து அந்த 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 பிணத்தோட ஆவி வந்து அந்த பிணத்தையே சுத்தி வந்துகிட்டு இருக்குமா. புரியுதுங்களா? 3 நாளைக்கு அந்த பிணத்தோட ஆவி வந்து அந்த பிணத்தை சுத்தி வந்துட்டே இருக்குமா. அது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் வந்து என்னன்னா, 4 நாள் ஆயிடுச்சுனாக்கா உடம்பு அழுக ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? சோ அதுக்கப்புறம் சில சமயத்துல வந்து மனிதனுடைய உதவி, மனிதனுடைய கரம், இன்னைக்கு தேதியில உதவி செய்வாங்க, இன்னைக்கு தேதியில இந்த காரியத்தை நான் செய்து முடித்தா ஆகணும் அப்படின்ற ஒரு டைம் இருக்குல்ல, டைம். சோ அந்த டைம் ஃப்ரேம் தாண்டி போயிடுச்சு காரியம். சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, லைக், ஐயோ அந்த காரியம் தலையை தாண்டி போயிடுச்சுலா, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, என் கை மீறி போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப அந்த கை மீறி போன சிச்சுவேஷன் தான் இங்க போயிட்டு இருக்கு. 4 நாள் சென்று இப்ப என்ன பண்றாங்கன்னா, போய் புதைச்சிட்டு அடக்கம்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்து இருக்காங்க. சோ மத்த ஜனங்கள்லாம் வீட்டுக்கு வராங்க. சும்மா வீட்டுக்கு வந்து செத்தவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க தெரியுமா, சொந்தக்காரங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு, அதே மாதிரி ஜனங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஜீசஸே போறாரு. ஜீசஸ் போயிட்டு அப்ப ஜீசஸ் உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் செய்தி கொடுத்துட்டான். ஜீசஸ் மெகாரியாக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம பேசுவோமே, ஓகே, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரியுறதுக்கு. மெகாரியாக்குள்ள வந்துட்டாரு ஜீசஸ் அப்படின்னு சொன்னோன்னா, அக்கா இருக்காங்களா, மரியாவும் மார்த்தாலும் இருக்கிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் பெரிய ஆத்தா, பெரிய அக்கா, ஓகே. அவங்க ஜீசஸே கேள்வி கேட்கிற ஆளுங்க. சோ அவங்க ஓடுறாங்க, அந்த பெரிய அக்கா வந்து ஓடுறாங்க, மார்த்தா அவங்க பேரு. ஓடி போயிட்டு ஜீசஸ் கிட்ட கேக்குறாங்க, கடவுளே, நான் உங்களை எப்ப வர சொன்னேன்? ஓகே, நான் வந்து நார்மலா பேசுறேன், ஓகேவா? சோ நான் உங்களுக்கு எப்ப வர சொன்னேன்? நீங்க சீக்கிரம் இருக்கும் போது நான் உங்களுக்கு தந்தி போட்டேன், நீங்க எப்ப வந்து சேர்றீங்க அப்படின்னு கேட்கிறா கடவுளை. சோ அப்ப அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்றாரு? மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, இப்ப மார்த்தா வந்து ஜீசஸை பார்த்து கேள்வி கேட்டாங்களா, எப்ப வரீங்க, நீங்க என்ன செய்றீங்க நீங்க? ஆனாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கடவுளே, என் வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல, என்னமோ நடக்குது என் வாழ்க்கையில, ஓகே, கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், ஓகே, வேலை இல்ல, வாய்ப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, வியாதியா இருக்கேன், ஆனாலும் நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நான் நம்புறேன் நீங்க இப்ப கூட ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா இயேசு சொல்றாரு, ஓகே, நீ நம்புறதுன்னு, அவன் செத்தவன் ஏந்திரிச்சு வருவான், நீ நம்புறியா அப்படின்னு ஜீசஸ் கேட்கிறாரு. அந்த மார்த்தான்றவங்க என்ன பதில் சொல்றாங்க? ஆமா தெரியும் ஆண்டவர், அதான் கடைசி காலத்துல ஏஞ்சி வருவாங்க வசனம் பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் கிட்ட. அவர் வேற வேற விஷயத்தை பத்தி பேசுறாரு. அவளோட நம்பிக்கை என்னன்னாக்கா, ஓகே அவர் செய்வாரு, ஆனா இப்ப இல்ல, ஏன்னா நம்மளுக்கெல்லாம் செத்து போயிட்டோம்னு இன்னொரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கையில வந்து அவர் இந்த காரியத்தை செய்வாரு அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும் கடைசி காலத்துல அவனும் ஏஞ்சி வருவான் ஆண்டவரே, தான் வசனத்துலதான் எழுந்திருக்க, நீங்க உதவி செய்யுங்க, என்ன வசனத்துலதான் எழுந்திருக்க, நீங்க இது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்க, என்ன வசனத்துல எழுந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டினியூ பண்ணுங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஜீசஸ் திருப்பி கேட்கிறாரு, என் கேள்வி உனக்கு புரியல, நான் தான் உயிர் தெழுதலும் நான் தான் ஜீவனுமா இருக்கிறேன், இது உனக்கு தெரியும்ல. என்னை யாராவது ஒருத்தவங்க விசுவாசிச்சாங்கன்னா
அவங்க செத்து போயிட்டாலும் திரும்பி எந்திரிச்சு வந்துருவாங்கன்றத நீ விசுவாசிக்கிறியா? வசனம் பேசுற, நான் வசனத்தை பேசல, நான் என்னைய பத்தி பேசுறேன். என்னை யார் நம்பினாலும் அவங்களுக்கு ஜீவன் இருக்கு. என்னை யாரு நம்பினாலும் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றது நீ நம்புறியான்னு கேக்குற. அப்ப படிங்க. அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். ஆமென். ஓகே, அப்ப அவ சொல்றா, ஜீசஸ் வந்து அந்த மாதிரி கேட்டோட நம்புறியானே? ஆமா ஆண்டவரே, நான் நம்புறேன், நீங்க தான் கிறிஸ்துன்னு நான் நம்புறேன். கிறிஸ்துனா மேசியா, மேசியானா ரட்சிக்க வந்தவர், உன்னை ஒரு காரியத்திலிருந்து காப்பாத்த வந்த ஹீரோ. ஹீரோன்னு வச்சுக்கோமே, ரட்சகர், ஹீரோ. நீங்க ஹீரோன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. அப்ப தெரிஞ்சோன்னா இந்த முடிச்சிட்டோன்னா இவன் என்ன பண்ணா, நைஸா வீட்டுக்குள்ள ஓடி போய் தங்கச்சி கறி காதல ஓதுறா. ஏய் வந்துட்டாரு, நீ கால் கழுவுனல்ல, ஜீசஸ் வந்துட்டாரு. இவன் என்ன பண்றா, இவன் ஒரு ஓட்டம் ஓடுவான். பாருங்க, படிங்க. அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்திற்கு வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆமென். பாருங்க, ஜீசஸ் வந்து இன்னும் வந்து அவங்க வீட்டுக்குள்ள கூட போடல. அவர் அந்த அந்த தாமான்ல தான் கால் வச்சிருக்கிறாரு. அக்காவும் தங்கச்சியும் ட்ரிப்பு மேல ட்ரிப்பு. அவர் வீட்டுக்கு கூட போல, நடுரோட்லயே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேளு, ஏன் வரல, எதுக்கு வரல, எதுக்கு இந்த மாதிரி செத்து போயிட்டான். அப்ப சீக்கா இருக்கும் போதே நான் உனக்கு அனுப்பினேன், தந்தி நீ எப்ப வந்து சேர்ற, நீ மணி எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்களும் வந்து மார்த்தா என்ன கேள்வி கேட்டாங்களோ, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே அப்படின்னு மார்த்தா கிட்ட ஆண்டவர் ஒரு பதில் சொன்னாரு இல்ல, நான் உயிர் தெழுதுன்னு நீ நம்புறதுன்னு அப்படின்னு கேட்கிறாரு இல்ல. இப்ப அதே கேள்வியை வந்து இவ கேட்கும் போது இவளுக்கு என்ன பதில் சொல்றாரு, படிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளுடைய கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, மார்த்தா வந்து கேள்வி கேட்டா, மார்த்தா வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ நம்பிக்கிறியா, விசுவாசிக்கிறியா, நம்புறியா அப்படிலாம் கேட்டு பேசிட்டே, அதேதான் மரியாள் வந்து தங்கச்சி அவங்க திருப்பி வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க இப்படி இருந்திருந்தா என் தம்பி செத்து போயிருக்க மாட்டானா அப்படின்னு சொன்னோன்னே ஜீசஸ் வந்து, ஏன்னா இவங்க வந்து திடீர்னு மார்த்தா வந்து போயிட்டு மேரி கிட்ட சொன்னோன்னே, ஏய் இயேசு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா இவங்க திடீர்னு அங்க குபுன்னு ஏஞ்சி ஓடி இருக்காங்க. குபுன்னு ஏஞ்சி ஓடனோன்னா அங்க பார்க்க வந்தவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க பின்னாடியே ஓடி போயிட்டாங்க. இங்க ஓடுறா, எங்கேயாச்சும் கல்லறையில ஓடி போய் அழுவ போறாளோ அப்படின்னு பின்னாடியே ஓடி வராங்க. பாருங்க, நம்ம சில சமயத்துல நம்ம துக்கித்த போது, நம்ம ரொம்ப துக்கமா இருக்கும் போது, ரொம்ப வேதனையா இருக்கும் போது நம்ம லைஃப்ல சில பேர் வருவாங்க நம்மள துக்கம் விசாரிக்கிறதுக்கு. நம்ம துக்கம் விசாரிக்கிறதுலயும் ஒரு கண்ணோட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம், உண்மையாலுமே துக்கிக்கிறோமா, உண்மையாலுமே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, அப்பாடா எனக்கு இல்லை, மாட்டனாண்டா அவன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம துக்கம் விசாரிச்சுக்கிட்டே உள்ளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மரியா வந்து ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. ஓடிட்டு போயிட்டு ஜீசஸ் கிட்ட அவ அந்த கேள்வி கேட்டு அவ அழுகுறா, நீங்க வந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப இவங்க பின்னாடி ஓடிட்டு இருந்த அந்த ஒப்பாரி கும்பல் இருக்குல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒப்பாரி வைக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நான் ஏதோ ஒரு இதுல பார்த்துருக்கேன்.
ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஒரு குரூப் இருக்குமா, ஒரு குரூப் ஆஃப் பொம்பளைங்க இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், காசு கொடுப்பாங்களாம். காசு கொடுத்தோன்னா அவங்க வந்து உங்க வீட்டுல அழுந்து முடிச்சு சாவெல்லாம் எடுத்துட்டு தான் போவாங்களாம். அந்த மாதிரி கூட ஆளுங்களுக்கு அது ஒரு வேலை, அது ஒரு ஒர்க். ஓகே, இங்க இல்ல, இந்தியால. ஓகே, அவன் ஸோ இந்த ஒப்பாரி கும்பலும் கூட வந்து அழுதுகிட்டு இருக்குது. ஜீசஸ் வந்து இவ கேட்ட உடனே அவர்கிட்ட வந்து வார்த்தையின் நிமித்தம் வந்து பலப்படுத்துறாரு. ஆனா இவ கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் வந்து இப்ப நீ வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் உள்ளுக்கு வந்து துக்கம் விசாரிக்கலாம்னு நினைச்சேன். நீங்க ரோட்லயே நின்று டீல் முடிக்கிறீங்க. சரி, நம்ம இப்படியே கிளம்பி போவோம், எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அழுகுறாரு. ஜீசஸ் வந்து இவ கேட்ட உடனே அவருடைய இருதயத்துக்குள்ளார அவர் வந்து ஒரு ஆவியில வந்து கலங்கினவரா இருந்தார். ஏன்னா இந்த மார்த்தா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவரோட காலை மட்டும் அவங்க கழுவுல, அவங்க வந்து அவங்களோட இருதயத்தை கழுவுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அவங்க காலை கழுவுறது ஒரு விஷயம்னா, ஆண்டவர் அவங்கள சுத்தப்படுத்துறதுக்கு, மறுபடியுமா அவங்கள பரிசுத்தமாக்குறதுக்கு அவங்க தன்னைத்தான ஒப்பு கொடுத்தாங்க. மார்த்தா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அன்னைக்கு வீட்டுல பிரேயர் மீட்டிங். மார்த்தா தான் பிரேயர் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க. வாங்க இன்னைக்கு ஒரு கலக்கிடும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜீசஸ் முன்னுக்கு போய் விட்டுட்டு, நீங்க பேசுங்க, நான் பின்னாடி போய் வேலை செய்யற விருந்தாடி எல்லாம் வந்திருக்காங்க, காய் வெட்டணும் கறி வெட்டணும்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேரி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, தன்னைத்தானே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தவங்களா இருந்தனால அவர் என்ன பேசுறாருன்றத உட்கார்ந்து கேட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வந்து மார்த்தா வந்து கேட்பாங்க, ஜீசஸ் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் உண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என் தங்கச்சி பாருங்க சும்மா அப்படியே குத்த வச்சு உட்காந்து இருக்கிறா, தயவு செய்து அவளை வந்து பின்னாடி குசினிக்கு வர சொல்லுங்க, நிறைய வேலை இருக்குது, நான் உண்டி செய்ய முடியாது அப்படின்னா. ஜீசஸ் சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, நீ அநேக விஷயத்தை குறித்து கவலையா இருக்க உன் மனசுல, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வேணும். அவளுக்கு என்ன வேணுமோ அதை அவ வாங்கிட்டா, அதை அவகிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அந்த அவள், அந்த மேரி, அந்த மரியா, இங்கிலீஷ்ல வந்து மேரி, சோ அந்த மரியாள் வந்து கேட்டோன்னே ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே இதுக்கப்புறம் வேணாம், சோ எங்க கூட்டிட்டு போங்க என்னை அப்படின்னு சொல்றாரு. சோ கண்டினியூ பண்ணுங்க. அப்போது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணவும் கூடாதா என்றார்கள். பாருங்க, பின்னாடி கொஞ்சம் பேச்சு ஓடுது. என்ன ஓடுதுன்னா, ஜீசஸ் அழுவுறத பார்த்துட்டு, வாவ், ஜீசஸ் லாசருஸோட ஃபேமிலி எப்படி நேசிச்சிருக்காரு பாருங்க, அழுவுற ஜீசஸ் அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இன்னும் சில பேர் வந்து, இவன் எல்லாத்துக்கும் செஞ்சான், ஏன் இந்த குடும்பத்துக்கு 2 செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நீங்க வெளியே போகும்போது உங்களை ஆறுதல் படுத்துற குரூப்பும் இருக்கு. கவலைப்படாத, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணலாம், பரிச்சை என்ன நல்லா இருந்ததுன்னா இப்ப என்ன, கூட்டாளி, அந்த மாதிரி கூட்டாளியும் இருப்பான். இன்னொரு சில கூட்டாளியும் இருப்பாங்க, ஆண்டவர்னு ப்ரே பண்ணுவிய, கடவுள் கை விட்டாரா அவனேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கிறாங்க. 2 விதமாகவும் ஜனங்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்பைக்கும் இப்போக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரே மைண்ட் செட் தான், எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட் தான். ஓகே, சோ கண்டினியூ பண்ணுங்க. அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லன் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுதுமே நாருமே, 4 நாளாயிற்றே என்றார். ஓகே, பாருங்க, ஜீசஸ் வந்து ரொம்ப பாசமான மனுஷன், ரொம்ப பாசமான கடவுள், ரொம்ப பாசமான ஒரு அன்பு தான் அவருக்கு எல்லாமே. அன்பின் சுருபின்னு வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க யாரும். அவரு அன்புக்கு உருவம் இருந்ததுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த மாதிரி ஒரு அன்பு பாருங்க, அவரு அழுதுகிட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? இவங்க 2 பேர் பண்ண அந்த கொமோஷன்ல இவங்க 2 பேர் வந்து அவங்க கேள்வி கேட்கறதுல ஜீசஸ் அழுதுட்டார்.
அநேக நேரங்கள்ல நீங்க ஜெபம் பண்ணும் போது, நீங்க ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது பதில் வரல அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, யானா தேவன் உங்களுக்கு நடக்கிறத நினைச்சு அவர் இதயத்துல துக்கித்துட்டு இருக்கிற, வேதனைப்பட்டு இருக்கிற. ஜீசஸ் அழுதாருன்னு போட்டிருக்கா பிரதர். அநேக நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைன்னு போய் நீங்க ப்ரே பண்ணும்போது அவரும் உங்க கூட சேர்ந்து உங்க துக்கத்துல பங்கெடுத்து அழுவுறாக இருக்கிற. ஒரு மனுஷனோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீ அவனுக்கு உதவி செய்ய முடியும். மற்ற எந்த விதத்திலுமே நீ அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு மனுஷனோட கஷ்டத்தை நீ முழுமையா புரிஞ்சிக்காம நீ அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படியே நீ ஏதாவது ஒரு உதவி செஞ்சாலும் அது கடமைக்கு செய்யற மாதிரி இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஏதாவது செஞ்சாருன்னா கடமைக்கு செய்யவே மாட்டாரு. இன்னைக்கு என்னை கூட நினைக்கலாம், சரி இவனை படைச்சு தொலைச்சிட்டோம், இவனை ஒரு கற்பாம்பூச்சியா படைக்கணும்னு தான் நினைச்சேன் நானு, மனுஷனா பிறந்து தொலைச்சிட்டான், என்ன பண்றது அப்படி இல்லை. தாவீது என்ன சொல்றாருன்னா சங்கீதத்துல, நீங்க நான் பிறவாத முன்னுக்கு என் உடம்ப நீங்க தைச்சிட்டீங்க, இந்த உலகமே காணாதப்ப என்னோட உருவமே இல்லாத உடலை நீங்க தான் பார்த்தீங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கல, நீங்க உங்க அம்மாவோட கருவுல இருக்கும் பொழுதுலேருந்து நீங்க எப்படி இருப்பீங்க, நீங்க என்னவா இருப்பீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரி இருப்பீங்கன்றது அவங்க ஆசையா கனவு கண்டு உங்க மேல பாசம் வச்சு அன்பு வச்சுதான் நீங்க இந்த உலகத்துக்குள்ள வந்தீங்க. அன்பு வச்சது அவங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பா அம்மா அன்பு வச்சதுனால நம்ம இங்க இருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன்னா பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கூட பார்க்க முடியாத உங்களை நேசிக்க முடியும்னா இப்ப பாக்குற உங்களை நேசிக்க முடியாதா? உங்களுக்கு புரியுதா நான் என்ன கேட்கிறேன்னு? உங்க தாயின் கருவுல நீங்க இருக்கும் போது உங்களை பார்க்கவே முடியாது இல்ல, அப்பயே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்பயே நேசிச்சவரு இப்ப நீங்க இப்படி இவ்வளவு பெருசாகி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இப்ப நேசிக்க மாட்டாரா? ஆமென். ஓகே, கண்டினியூ. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, இந்த மார்த்தால மரியா எல்லாமே இப்ப போறாங்க, கல்லறைக்கு போறாங்க. எங்க அந்த கல்லறைன்னு தேடிட்டு போன உடனே அந்த காலத்துல நம்மள மாதிரி இங்க லைக் இந்த மண்ணெல்லாம் தோண்டி கல்லறை அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு குகை வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த குகைக்குள்ளுக்கு போய் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு 4-5 பணமா அப்படி உள்ளுக்கு இருக்கும், சரியா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, கல் வச்சு மூடிட்டு வந்துடுவாங்க. ஸோ யூதருடைய முறையின்படி காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு காரியம் நடத்தி முடிச்சாச்சுல. ஓகே, சிம்பிளா சொல்றேன், காரியம் நடத்தி முடிச்சுட்டு இப்ப திருப்பி போயிட்டு செத்து போன இடத்த தோண்டணும்னா, செத்து போன இடத்துக்கு போயிட்டு திருப்பி அந்த பணத்தை பார்க்கணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், சரி உங்க தம்பி எங்க செத்துருக்காருன்னு கூட்டி போய் காட்டுங்க அப்படின்ட்டுன்னு, எங்க போச்சிருக்காங்க கூட்டி போய் காட்டுங்க, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரனா இருப்பானோ இப்ப போய் பார்க்கணும்ன்றான், அப்படிதான் நினைப்பீங்க. கண்டிப்பா தானே, என்னை அப்படிதான் நினைப்பீங்க. அப்ப ஜீசஸ் சொல்றாரு கல்ல உருட்டுன்னு சொல்லிட்டு, அந்த குகைக்குள்ளுக்கு ஒரு கல் இருக்கு பாருங்க, அந்த கல்லை உருட்டுனாதான் அந்த பணம் உள்ளுக்கு இருக்கும், கல்ல உருட்டுன்றாரு. அப்ப இவ சொல்ற மார்த்தாதான், நீங்க மேசியான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னால அவ வாயாடி, அவ சொல்ற ஆண்டவரே 4 days 4 நாள் ஆச்சு, இதுக்கு மேல கிட்ட கூட போக முடியாது, ஹோப் இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, 4 நாள் ஆச்சு. அநேக நேரங்கள்ல நீங்க சில காரியங்களை நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க, முடிஞ்சின்னு நினைச்சிட்டீங்க. ஓகே, இது நடக்காது அப்படின்னு நீங்க ஒரு வாரமா தூக்கி போட்டு வந்துட்டீங்கல்ல சில காரியங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, படிங்க அந்த வசனத்தை, ஜீசஸ் பேசுறத. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை, எனக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை, நமக்கு சொல்றாரு இந்த வார்த்தையை, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். Did I not tell you that if you would believe
you will see the glory of God. போன வாரம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? பிரசன்னத்துக்கும் மகிமைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். பிரசன்னத்துக்கும் மகிமைக்கும் என்ன வித்தியாசம்? பிரசனம்ன்றது இது தனி டாபிக். பட் ஆனா நான் சுருக்கமா உங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். பிரசனம்ன்றது தேவன் உன்னோடு இருக்கிறது. நீ நல்லவனோ நீ கெட்டவனோ, ஏன்னா நீ தாயின் கருவில் இருக்கும் போதுல இருந்து அவர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டனால நீ எங்க போனாலும் உன் கூட இருக்காரு. இன்னைக்கு நீ காடி ஓட்டுறனா நீ காடி ஓட்டல, உன் கூட சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து காடி ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ பண்ணிட்டு இல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உன் கூட சேர்ந்து உட்காந்துருக்காங்க. நீ பிள்ளைய கொஞ்ச நாளும் சரி, நீ இதெல்லாம் பண்ணாலும் சரி, அவங்க 3 பேர் தான் அதுல என்ஜாய் பண்றாங்க. நீ ஏன் உனக்கு தெரியல, ஏன் எனக்கு தெரியலனாக்கா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறது ஏன் எனக்கு தெரியலன்னா, எனக்குரிய அடையாளத்துல நான் ரொம்ப ஒட்டி கொண்டபடியினால நானுன்றது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன் காடி நான் காசு போட்டு வாங்கினேன், ஆனா அது உனக்கு கிடைச்சதுக்கு காரணம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உன்னோட சேர்ந்து அந்த காடியை ஓட்டுறதுக்கு, அவங்க உன் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கு they give you. என் கையில போன் இருக்கு, அவங்க உன் கூட சேர்ந்து அநேக நேரங்கள்ல ஏன் உனக்கு உன்னை பத்தி தெரியலனா, ஏன் உங்க 3 பேர் உன் கண்ணுக்கு தெரியலனா, நீன்ற அடையாளம் உன் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஏன் காடிதான் பாருங்க, ஆமா தானே, அப்படித்தானே வருது பேச்சு. இது ஏன் வீடு, அதனாலதான் உனக்கு தெரியல. அவங்க உன் கூட சேர்ந்து அனுபவிக்கிறதுக்காகவே உன்னை ஆசைப்பட்டு படைச்சவங்க. சோ அவர் சொல்றாரு, பிரசனம்ன்றது நம்ம கூடியே ஆண்டவர் இருக்கிறது, அது பிரசன்னம். மகிமை என்பது அவர் அங்க இருக்கிறாருன்றது ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே உனக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாம் பார்த்திருக்கீங்களா? பாம்லாம் எங்கேயாச்சும் ஒளிச்சுதான் வைப்பாங்க. நீங்க அந்த இடத்துல போய் கிட்ட நின்னாலும் உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. வெடிக்கும் போதுதான் தெரியும் பாம் எங்க இருக்குதுன்னு. மகிமைன்றது அதுதான். மகிமைன்றது ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்றதுக்காக என்ன அடையாளம்? அவருடைய மகிமை வெளிப்பட்டு உனக்காக காரியங்களை செய்வது தான் மகிமை. இதுதான் பிரசன்னத்துக்கும் மகிமைக்கும் உள்ள வித்தியாசம். பிரசன்னம் என்பது அவர் அமைதியாவே உன் கூட இருப்பாரு, அவர் வருவாரு போவாரு, நீ அவரை உணர்ந்தா உணர்ந்தது, நீ அவரை உணரலனாலும் அவர் உன் கூட தான் இருப்பாரு, அந்த நீங்காது. ஆனா மகிமை என்பது தேவன் தன்னுடைய காரியத்தை உன் நிமித்தமா வெளிப்படுத்துவது, உனக்காக வெளிப்படுத்துவது, உன் கூடவே சேர்ந்து நான் உனக்கு இருக்கேன்றது பகிரங்கமா காமிக்குது. புரியுதுங்களா? சோ கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இன்னைக்கு எத்தனை பாஸ்டர், தேங்க்யூ, இன்னைக்கு எத்தனை பாஸ்டருங்க இல்ல எத்தனை ஊழியக்காரர்கள் சில சமயத்துல இந்த மாதிரி, ஓகே இப்ப நானே நினைச்சுக்கிறேன்னா, இப்ப நான் ஜீசஸ் கூட இருந்திருந்தேனாக்கா 4 நாள் கழிச்சு ஒருத்தனை செத்து போனோம் எழுப்பு போனோம், எனக்கு கை கால் நடுங்கி இருக்கும். எனக்கு புரியுதுங்களா நான் சொல்றேன்? எனக்கு கை கால் நடுங்கி இருக்கும். என்ன பேசுறாரு இவரு, எப்படி நாம போய் அங்க செத்தவனை போயிட்டு எழுப்புறது, ஏந்திரிக்கலன்னா அப்படிதானே நம்மளுக்கு தோணும். ஏந்திரிக்கலன்னா என்ன ஆகும், எல்லாம் கல்லிலேயே அடிச்சு சாவடிச்சிருவானுங்களா நம்மள, ஏற்கனவே அங்க பிரச்சனையை வச்சுட்டு தான் வந்திருக்கோம், அப்படிலாம் நம்மளுக்கு மண்டையில தோணும். ஆனா ஜீசஸ் அங்க போயிட்டு பெரிய ஹாஃபுலாம் எதுவுமே செய்யல. அப்படி இல்ல அவர் நேரம் அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு, அப்பா எனக்கு தெரியும், என்னை நீங்க எப்போதும் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும், ஓகே, ஏன்னா அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும்.
ஏன்னாக்கா இயேசு தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய சேர்த்து கொள்ளவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இங்கதான் இருக்கிறாங்கன்றது அவர் ஏன் அவ்வளோ உறுதிகரமா அவரால் உணர முடிஞ்சு அவரால் இந்த காரியங்களை செய்ய முடியுதுன்னா அவர் நான் என்ற அடையாளம் அவருக்குள்ள இல்லை. நீங்க பைபிள் ஃபுல்லா நீங்க எடுத்து படிக்கல, நான் கிறிஸ்து என்பது அவர் சொல்லவே இல்லை. ஆளுங்க சொல்லுவாங்க நீங்க கிறிஸ்து எனக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. ஆம் நீ சொன்னபடியே அப்படின்னு. ஆம் நீ சொன்னபடியே அப்படியே. அப்ப பிலாத்து கேட்கிறான், நீ யூதருக்கெல்லாம் ராஜாவான்னு கேட்கிறான். நீ ராஜாவா? நீ சொன்னபடியே. தன்னுடைய அடையாளம் தன் மீது ஒட்டாதனால அவர் எதுல ஒட்டி இருந்தாருன்னா அந்த 3 பேர் இருக்காங்களா, அந்த திருத்துவம், அன்பு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான அந்த அன்பு இருக்குல்ல, அந்த திருத்துவம். சோ அந்த அன்புனாலேயே அவர் ஒட்டி இருந்தனால இந்த அடையாளம் அவருக்குள்ள இல்லை. இந்த நான் என்ற அடையாளம் இல்லை. இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேர்த்துக்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா நீங்க யாரு, நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க யாரு, நீங்க என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த கேள்வியே புரியாது. ஏன்னா மூணுக்குள்ள ஒன்னா இருக்கு. புரியுதுங்களா? சோ நீங்க மாவு எடுக்கிறீங்களா, மாவு ஒரு கை ஃபுல்லா மாவு எடுக்கும் போது அது மாவு தானே. எந்த மாவு எந்த எந்த இதுல எடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா பிணைஞ்சு இருக்கிறனால அவர் அந்த உறவுலயே போக்கஸ் பண்ணிட்டே இருந்தனால அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அவர் சொல்றாரு, அப்பா உங்களுக்கு எனக்கு தெரியும் தானே, மறுபடியும் நான் தான். ஓகே, சோ இப்ப இவங்கெல்லாம் பாக்குறாங்க நான் உங்களோட பிள்ளைன்றது இவங்கெல்லாம் பார்க்கணும், நீங்க என்னை அனுப்பியிருக்கீங்கன்ற இவங்கெல்லாம் பார்க்கணும். அதுக்காக நான் இதை கேட்கிறேன். எனக்கு உங்களை நல்லா தெரியும், ஆனா இவங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதனால நான் உங்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசருஸ் வெளியே வா, 2 வார்த்தை. இப்ப செத்து போறவரை எழுப்ப போறோம்னா என்ன பண்ணிருப்பாங்க நம்ம ஜனங்க? ஒரு இது ஆர்ப்பாட்டம் அடிச்சுக்கிட்டு, ட்ரம் அடிச்சுக்கிட்டு, அதை அடிச்சுட்டு பின்னாடி போயிட்டு வா ஹூன்னு கத்திக்கிட்டு அப்படிதானே செஞ்சிருப்பாங்க. ஆனா இவரு சும்மா சிம்பிளா போயிட்டு ஏய் வெளியே வா அப்படின்ட்டு அவன் வெளியே வந்துட்டான். அவன் 4 நாள் ஏன் 4 நாள், ஏன் 4 நாள்? நான் திருப்பி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 4 நாளுன்றது கை கழுவி விட்டாச்சு. நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஓகே, இந்த மேட்டர் இதோட விட்டுரு. டேய் சரிப்பட்டு வராதுடா, இந்த மேட்டர் இதோட விட்டுருடா, நான் டைம் ஆச்சு, இதுக்கு மேல நம்ம. தேவன் உன்னுடைய டைமுக்கு வேலை செய்யாதனால அவர் தேவன் கிடையாது அப்படின்லாம் இல்லை. நீ டைமுக்குள்ளுக்கு இருக்கிற, அவர் டைமுக்கு வெளியே இருக்கிறாரு. 4 நாளா இருந்தாலும் எழுப்புவாரு. நீ செத்து போய் எலும்பு கூட ஆயிட்டாலும் உன்னை எழுப்ப முடியும், சதையும் நரம்பும் கொடுத்து. ஓகே, அப்புறம் 3 நாள் கழிச்சு அவரே எந்திரிச்சு வந்தாரு. நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி இதோ இவனுங்களாம் எழுப்பி காமிச்சாரு. யாருமே நம்பல. சில பேர் நம்பினாங்களா? சில பேர் இயேசுவை நம்பினாங்க, ஆனா பகிரங்கமா அவங்களால இயேசுவை ஏத்துக்க முடியல. ஓகே, அவரோட வழிகளை ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த பரிசெயர் சதுசெயர் குரூப்புக்கு பயந்து அவரால் எது செய்ய முடியாது. இம்மிடியட்டா தான் அந்த 12 வயசு பிள்ளைய வந்து எழுப்புவாரு. அதெல்லாம் செத்து போயிட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு அவர் எழுப்பிட்டாரு. நீ 3 நாள் கழிச்சாலும் எழுப்ப முடியும், நீ 4 நாள் கழிச்சாலும் எழுப்ப முடியும், நீ 40 வருஷம் கழிச்சாலும் உன்னை எழுப்ப முடியும். ஏன்னா நான் தான் ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல். I am the life and the resurrection. This is Jesus. Okay, பாருங்க, உங்களுக்கு தான் லிமிட், எனக்கு தான் லிமிட். இன்னைக்குள்ள காசு கட்டணும், இதுதான் கடைசி டேட்டுன்றது உனக்கும் எனக்கும் தெரியும். ஆனா அவர் டைமுக்கு வெளியே வேலை செய்யறாரு. உன் டைம் அவருக்கு செட் ஆகாது, அவர் டைம் உனக்கு செட் ஆகாது. அநேக நேரங்கள்ல உனக்கு விசுவாசம் என்பதை அவர் ஏன் திரும்ப திரும்ப விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு வந்து சொல்றாருன்னா, டைம்ன்றது நான் நிர்ணயிக்கிறது. நீங்க நிர்ணயிக்கிறது வந்து டைமே கிடையாது. நீங்க டைம்னு வச்சு நினைச்சிட்டு வச்சு டைம்னு வச்சு நீங்க ஓட்டிட்டு இருக்கிற அந்த காரியம், அது எனக்கு என்னோட காரியத்துக்கு அது முழங்காது, அது சரி வராது. எனக்கு நான் எப்போதுமே நேரத்துக்கு வெளியே வேலை செய்ய. ஏன்னா இது ஒருவேளை அவர் டைமுக்குள்ளார செஞ்சிருந்தாருன்னா
என்ன தெரியுமா மறுபடியும் சொல்லியிருப்பாங்க, ஏதோ செத்த ஆவி வச்சு இன்னொரு ஆவி எழுப்புறான். ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க. உண்மைங்களா? இவன் பயங்கரமான மந்திரவாதிப்புல இருக்கு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா 4 நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகே ரைட், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கை விட்ட விஷயத்தெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி செய்யறவர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் இருக்கும், முடியாதுன்னு நம்ம கைவிட்ட காரியங்கள் அநேகம் இருக்கும். இந்த சபைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிட்டோம், நம்ம மைண்ட்ல நம்ம டிசைட் பண்ணிட்டோம். மேபி இது செத்து போன சபை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்ம மைண்ட்ல. ஓகே, நீ முடியாதுன்னு நினைக்கிறத அவர் மகிமைக்கு அவர் செஞ்சு காட்டுவார். பாருங்க, எரேமியா 2:13 படிங்க. அது படிச்சு முடிக்கல. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமே, பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் ஜனங்க என்னை நம்பலப்பா. அவன் போயிட்டு அவனை நம்புறான், அவன் காசு கொடுப்பான்றான், இவன் இது செய்வான்றான், அது அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டான், அவன் இப்படி பண்ண. என் ஜனங்க நம்பலப்பா, நான் ஜீவ ஊற்று. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஒரு ஓட்டவாளி அந்த ஓட்டவாளி எடுத்துட்டு போய் பைப்பு தண்ணியில தண்ணி பிடிச்சிங்கன்னா ஓட்டவாளி நிறையுமா? இல்ல நீர் ஊற்று இருக்குல்ல, நீர் ஊற்று, வாட்டர் ஃபால்ஸ்ல போய் அந்த வாளியை வச்சிங்கன்னா எது நிரம்பி வெளியும்? நீர் ஊற்றுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா? அப்ப இந்த ஓட்டவாளியில இருக்கிற ஓட்டை கூட அதை அடைச்சிரும். என்ன நான் சொல்றேன்னா, தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா பைப்பு தண்ணியில வச்சிருந்தீங்கன்னாக்கா ஓட்டை இருக்கிறது தெரியும். ஆமீன். சோ அப்ப அவர் சொல்றாரு, ஜனங்க நம்ப மாட்டாங்க அப்படின்றாரு. பாருங்க, கடவுள் எவ்வளவு பவர்ஃபுல்லானவருன்றது நான் உங்களுக்கு அந்த ஆமேன்ற காரியத்திலேயே நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, உண்மையும் சாட்சியுமா சிருஷ்டிக்கிறவர். படிங்க திரும்பி. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் ஆமேனுமாக இருக்கிறவர்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க ப்ரே பண்ணி முடிச்சவனதான் ஆமேன்னு சொல்லுவீங்க. அவர் ஆமேன்னு சொன்னாலே அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா எவ்வளவு பவர்ஃபுல்னு? கடவுள் எவ்வளவு பவர்ஃபுல்னா, அவரு சிருஷ்டிக்கிற அப்படின்னு ஆமேன் அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருச்சு, அந்த காரியம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட். அவரோட பவர் லிமிட், அவரோட பவருக்கு லிமிட்ன்றது நீ வைக்கவே முடியாது. அதனாலதான் ஆமேன் என்பவர். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆமேன்னு சொல்லும் போது நீங்க யாரை கூப்பிடுறீங்கன்னா ஜீசஸோட பேரை நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவருதான் ஆமேன் என்பவர். புரியுதுங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். நீங்க ஆமேன் சொல்லும் போதே நீங்க நினைச்சிட்டு இருக்கிற காரியம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நீங்க ஆமேன் சொல்லணும். அதனாலதான் சிருஷ்டிகளுக்கும் ஆமேன் என்பவர், சிருஷ்டித்து சிருஷ்டிகளுக்கு ஆமேன் என்பவர். அவர் ஆமேன் சொன்னாருன்னா செஞ்சு முடிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆமேன் சொல்லி செஞ்சு முடிச்சிட்டேன். நீ ஆமேன்ற வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே நான் உனக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமேன். சோ தேவனை அநேக நேரத்துல நம்மளோட மூளைக்குள்ளாக நம்ம சிறியவரா ஆக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 12:9 படிங்க.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கிறிஸ்துவின் மகிமை, மறுபடியும் அந்த மகிமை, அந்த வார்த்தையை கவனிங்க. மகிமை எனக்குள்ள வெளிப்படணும்னா நான் என்னோட பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டணும். அவர் என்ன சொல்றாருன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல நான் உனக்கு பலனா இருப்பேன். உன் பலவீனத்துல உனக்கு நான் பலனா இருப்பேன். ஆண்டவர் எனக்கு இந்த வாரம் எனக்கு கொடுத்த வசனம் வந்து இதுதான். நான் பாத்ரூம்க்கு ஓடி ஓடி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு, பலவீனத்துல நான் உனக்கு பலனா இருக்கேன். செவ்வாய்ப்படி நான் இங்க வந்து நிக்கிறேன். இன்னைக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமீன். பலவீனத்துல எனக்கு பலனா இருக்கிறேன். அதனால என் பலவீனங்களை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். என் பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். அதனாலதான் நான் சொன்னேன், எனக்கு தைரிய வைத்து வெளி. ஆனா அந்த பலன் எப்படி எனக்குள்ள வந்துச்சுனாக்கா, அவர் என் பலவீனத்துல எனக்கு பலனா இருந்திருக்காரு. ஆமே. உன் பலவீனத்திலேயே உனக்கு பலனா இருப்பாருன்னா, நீ பலமா இருக்கும் போது உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறாரு? ஆமே. சோ நம்ம தான் நம்ம மைண்டுக்குள்ளுக்கு ஆண்டவரை குறுக்கி வச்சிருக்கோம். கடவுள் வந்து ஏதாவது, ஓகே சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நடக்க வைப்பாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அவங்க அவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க. ஆமே. சோ நம்ம பலவீனத்திலேயே பலனா இருக்கிறாராம். இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு வசனம். இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து தான் நீங்க வீட்டுக்கு போய் நீங்க திருப்பி இந்த வாரம் ஃபுல்லா நீங்க படிக்கணும். ஆண்டவர் ஒரு கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்துல அவர் பலனா இருப்பாரு. ஆண்டவரோட கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்துல அவர் பலனா இருப்பாரு. இது நீங்க திரும்பி நீங்க படிச்சுட்டே இருக்கணும். தேவ பலன், அவரோட மகிமை, கிறிஸ்துவோட மகிமை உங்க பலவீனத்துல உங்களுக்கு பூரணமாகும். கடைசியா ஒரு வசனம், மத்தேயு 19:26. 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால இது கூடாது, மனுஷனால இது கூடாது, ஐயோ எங்களால முடியாது. சில நேரத்துல சில பேர் உதவிக்கு கூப்பிடும் போது அவங்க போன் அடிச்சு, ஐயோ என்னால முடியாது, தயவுசெய்து எழுதி விட்டுருங்க அப்படின்னு போயிடுவாங்க. மனுஷனால கூடாதது தேவனால கூடும். நீங்க என்னென்ன பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்றது உங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனா நம்ம 2 பேரும் பிரச்சனையும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனும் உன்னை காப்பாத்தாம போயிட்டானா நான் உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு நித்திய உடன்படிக்கையின் அன்பு. அது உடையாது. அந்த உடன்படிக்கை வந்து உடையவே உடையாது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரே புருஷனுக்கு ஒரே மனைவியாக இருக்கிறீங்கல்ல, அந்த உடன்படிக்கை அதே போலவே உங்களுக்கு ஒருவராகவே தேவனா இருக்கிறதுக்கு அவர் உங்க கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, ஏன் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நீங்க வேணா மதத்தை மாத்திக்கலாம், நீங்க வேணா தெய்வத்தை மாத்திக்கலாம், நான் மாற மாட்டேன். நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணதுதான். நீ தாயின் கருவுல இருக்கும் போதே நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டேன். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். மரணத்தை காட்டிலும் அன்பு கொடியது. மரணத்தை காட்டிலும் அன்பு கொடியது. நீ செத்தே போனாலும் உனக்கு நான் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நீ செய்து முடிக்கலன்னா, நீ குழிக்குள்ள இருந்தாலும் நீ மேலே ஏறி வந்துருவ. நான் உன்னை தூக்கிட்டு வந்துருவாங்க மேல. தாவீதுக்கு எத்தனை சந்தர்ப்பம் குழிக்குள்ள போற சந்தர்ப்பம் தெரியுமா? அவன் என்ன தெரியுமா பாடுவான் எப்போதுமே சங்கீதம் எடுத்தா? அவன் வந்து என்னத்தை பத்தி பாடுறானா? அந்த உடன்படிக்கையின் அன்பை பத்தி தான் பாடுறானா. குழிக்குள்ள இருந்த உங்க கைதான் நீ மேல தூக்கி இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, நான் எத்தனை வாட்டி சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நானும் தான் என்னையும் தான், நானும் தான் சாவுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அதனால என் ஆண்டவருடைய நித்திய உடன்படிக்கை குறித்து எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் மாறிடுங்க.
அதுக்கப்புறம் நீங்க எதை குறித்தும் வருத்தப்பட மாட்டீங்க. இன்னைக்கு நீங்க உங்களை கவலைப்படுத்துற விஷயம்லாம் வந்து நாளைக்கு நீங்க இந்த விசுவாசத்தோட அந்த விஷயத்த பார்க்கும் பொழுது அதை பார்த்து சிரிப்பீங்க. எனக்கு பிளான்ஸ் இருந்துச்சு. நான் சில காரியங்கள்ல மாட்டிட்டு இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, நான் வெளிநாட்டுக்கு ஓடிடணும்னு நினைச்சேன். எங்கேயாச்சும் ஓடி போய் செட்டில் ஆயிடணும்னு நினைச்சேன். ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு. ஆனா ஆண்டவர், நான் என் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் என்னை இப்படிதான் காப்பாத்துவாரு. நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டேனாக்கா ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வாரு. நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு உதவி செய்வாரு, போவார். அப்படிதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா அவர் எனக்கு செய்த உதவி என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னை இதே இடத்துல நடக்க வச்சிருக்கிறாரு. என் மேல எவன் கை வைக்க முடியலங்க. என்னை எண்ணி உன்னை இப்படி பண்ணுவேன், உன்னை அப்படி பண்ணுவேன், உன்னை இந்த மாதிரி பண்ணுவேன், உன்னை அந்த மாதிரி போனவன் அப்படின்னு சொன்னவனங்கள்லாம் எண்ணி எண்ணி சொன்னவனங்கள்லாம் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு காரியம் கூட, ஒரு கீரல் கூட என் மேல படாத அளவுக்கு என்னை பார்த்து இதே இடத்துல தாங்க நான் திரும்பி திரும்பி வந்துட்டேன். நான் விசுவாசித்தேன். அவருடைய ஆவி என்னை விசுவாசிக்க வைத்தது. நான் தெய்வ மகிமையை பார்த்தேன். சோ அதனாலதான் நான் பார்த்த மாதிரி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கையை தூக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இந்த சபை நிறையும் ஆமீன். ஏன்னா ஆரம்பிச்சு வச்சவர் அப்படியே விட்டுற மாட்டாருங்க. முடிச்சு வைக்கிற வரைக்கும் இருப்பாரு. முடிவு முறை வந்த வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல எந்த தெய்வம் சொல்லியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த தெய்வம் சொல்லியிருக்குதுங்க. என்னால வசனத்தை எடுத்து காட்ட முடியும். முடிவு பரியந்த வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன். பாருங்க, என் பலவீனத்துல எனக்கு சில தெய்வங்களுக்கு நீங்க போய் ஆராதனை செலுத்தணும், ஒழுங்கா நடந்துக்கணும், நீ ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா நடந்துக்கல முடிச்சிருவாங்க கதையா. அந்த மாதிரி தெய்வங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, நீ கொஞ்சம் ஓட சொல்லுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற தெய்வம் வந்து இது ஒண்ணுதான். உன் பலவீனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் பலவீனத்துல நான் ஏன் பலனை கொடுக்குறேன்னு சொல்ற தெய்வம் இந்த தெய்வம் மட்டும்தான். நீங்க வேற எங்க போனாலும் இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அன்பு உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கு. இதை நீங்க உணர போறீங்களா, இல்ல இதை தாண்டி நடந்து மிதிச்சுட்டு நடந்து போறீங்களா? ஆமென். யாருக்கும் இல்லாத சலாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அந்த சலாக்கியம் எத்தனை பேத்துக்கு இருக்கு? புரியுதுங்களா? ஆமென். ஆனா இன்னைக்கு நீங்க கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாருன்னா, இன்னும் உங்க மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் உனக்காக என்னால காரியத்தை செய்ய முடியும், நீ எழுந்து வா, நீ அடிபட்டு நீ கீழே விழுந்து நீ மண்ணு தட்டி போய் அப்படியே உட்கார்ந்து இருக்காத, மண்ணை தட்டிட்டு எழுந்திரி. நீ நின்னா மட்டும் போதும், நான் செய்யறேன். நீ நின்னா மட்டும் போதும். நீ அங்க சும்மா வந்து நில்லு, யுத்தம் நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா யுத்தம் என்னோட. நீ நின்னா மட்டும் போதும், நீ எனக்கு கூட நின்னா மட்டும் போதும். ஆமீன். ஆண்டவர் கூட நிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த காரியத்தை குறித்து தியானிங்க. கர்த்தரோடு இருக்கிற உறவை கூடியாக்கிக்கிங்க. எது இதுலலாம் உங்களோட அடையாளம் தெரிகிறதோ, நான் என்ற அடையாளம் எது இதுலலாம் தெரிகிறதோ அந்த அடையாளத்தெல்லாம் அழிச்சு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு அவருக்காகத்தான் இது, அவருக்காகத்தான் இதுன்னு சொல்லி பழகுங்க. அவருக்காகத்தான் இந்த சபை. எங்களுக்காக நினைச்சீங்களா, இல்ல எங்க அம்மாக்காக நினைச்சீங்களா? அவருக்காகத்தான் இந்த சபை. இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் என்று சொல்லுகிற ஆமீன் இதை நடத்தி முடிப்பார். Hallelujah. Praise God. Let us stand up and pray. Let me pray for you all. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களால 4 நாள் கழிச்சும் எழுப்ப முடியும், உங்களால 6 மணி நேரம் கழிச்சும் எழுப்ப முடியும், உங்களால 40 வருஷம் கழிச்சும் எழுப்ப முடியும், 120 வருஷம் கழிச்சு எழுப்ப முடியும். உங்களால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய நேரங்களுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவனாக நீங்க இருக்கிறதுனால எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்க பலவீனத்துல நீங்க பலனாக இருக்கிறதுனால எங்களோட பலவீனங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா உங்களுடைய மகிமை எங்களுக்குள்ள செயல்படுவதின் நிமித்தம் உங்களுடைய மகிமை எங்களை மேலும் 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 பிரகாசிக்க வைக்கும். இதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே.
பரிசுத்த ஆவியானவரே, ஜனங்களை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பேசின வார்த்தைகளை இருதயத்தை உறுதிப்படுத்தினதுக்காக நன்றி. மறுபடியுமாக உமக்காக எழுந்து ஜொலிக்கிற ஆண்டவரை சீயோனாக மாற்றினதுக்காக. Unto the mighty name of the Lord Jesus Christ, I am saying the blessing of the Lord Almighty Jesus Christ, the unfailing love of the Lord Almighty Jesus Christ. I bless you with the unfailing love of the Lord Almighty Jesus Christ. ஏன்னா அது உண்டிதான் உங்களுடைய சொத்து. அது இருந்தா உலகத்துல எல்லாமே இருந்த மாதிரி. தேவனுடைய மாறாத உடன்படிக்கையின் அன்பு இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே இருந்த மாதிரி என்று சொல்லியுமே உங்களை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.